இந்த நாட்களில் 2ஆம் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டும்? ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது. அதற்கான அடையாளங்கள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்கு வருகையிலே காணப்பட இயேசுவோடு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க என்ன செய்யணும்? அதை குறித்து நாம் ஏற்கனவே 5 காரியங்களை தியானித்து முடிச்சிட்டோம். ஒன்று, பரிசுத்தமாய் இருப்பது. நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து அதுக்கு தான் தினம் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தாகமுள்ளவர்களாக இருக்கணும். 2வது, தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்கணும். எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டு சித்தம் அறிந்து காரியங்களை செய்யணும். 3வது, எத்தனை பாடு உபத்திரவம் நிந்தை வந்தாலும் முறுமுறுக்காமல் இயேசுவில் நிலைத்திருக்கணும். பின்வாங்கி விடாதபடி இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். இல்லாட்டா நீங்கள் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. சாத்தான் நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய் விடுவான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். எப்பொழுதுமே ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாய் நம்ம மாறிவிட வேண்டும். 5வது, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். அதை அநேகர் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 6வது, நன்மை செய்யுங்கள். இதான் கடைசியாக இந்த காரியத்தை தியானிக்கிறோம். இது முடிந்த பிறகு வேறு சில முக்கியமான காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானிப்போம். நன்மை செய்வதை குறித்து நாம் கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். அது எவ்வளோ முக்கியம், அது எப்படியெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று. இந்த நாளில் இந்த கலாத்தியர் 6:9 வாசித்து பாருங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். அதுவும் புதிய ஏற்பாட்டில் 285வது பக்கம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். சரிங்களா? நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாதான். ஏன்னா சிலர் நம்ம நன்மை செய்து பாருங்கள், அவங்க நன்றி இல்லாமல் நடக்கிறாங்க, நம்மளை ஏமாற்றி விடுகிறார்கள். அதனால சிலர் சோர்ந்துருவாங்க. இந்த நன்மை செய்கிறதே அவங்க ஏமாத்துறாங்க, அவங்களே நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க. நம்ம ஒரு நல்ல இருதயத்தோட நன்மை செய்தாலும் புரிந்து கொள்ள தெரியல, அவங்க நன்றி இல்லாமல் நடக்கிறாங்க, பொறாமையாக பார்க்குறாங்க. எதுக்கு நன்மை செய்யணும்? சிலருக்குள்ளே சோர்வு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதங்க. ஏசு எல்லாருக்கும் நன்மை செய்தார். பிசாசை துரத்தினார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், பசியாக உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். என்ன சொன்னாங்க? பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு இயேசுவை சொன்னாங்க. பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆனால் இயேசு நன்மை செய்கிறதை நிறுத்திட்டாரா? நிறுத்தலை, தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். நாமும் இந்த உலகத்தில் பொறாமை கொண்ட மக்களும் பொல்லாத மக்களும் சூழ்ந்து இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க பொறாமையினால் பேசுவாங்க, விரோதமான காரியத்தை சொல்லுவாங்க, பொய்யான காரியத்தை பழி சுமத்தி கேவலமாக பேசுவாங்க. அவங்களே செய்கிறதில்லை, செய்கிற ஆட்களையும் விடுவதில்லை. அப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நன்மை செய்கிறதுனால என்ன பலன், ஆசீர்வாதம் உண்டாகும்? சரி, நான் நன்மை செய்கிறதுனால எனக்கு என்ன பலன்? அடுத்தது, நம்ம யாருக்கு நன்மை செய்யணும்? அதை தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். நன்மை செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதலாவது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 209வது பக்கம் பாருங்கள். 209வது பக்கம் எடுத்துட்டிங்களா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பைபிளை புரட்டுங்க, வசனத்தை பார்க்கணும், வசனத்தில் இருக்க தெரியணும். இதை மோகலாம் சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதில் கவனம் செலுத்தணும். ரோமர் 2:7 பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, இங்கே பார்த்தீங்களா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள், நல்ல காரியங்களை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருந்தால் முதல்ல உங்களுக்கு மகிமை கிடைக்கும், கனம் கிடைக்கும், அழியாத ஒரு வாழ்வு, பரலோக பாக்கியம் கிடைக்கும், நித்திய ஜீவன், அதான் அழியாத வாழ்வு, எவர் லாஸ்டிங் லைஃப். இயேசுவோடு கூட நித்திய காலமாய் வாழணும் பரலோகத்தில்னா நீங்கள் நற்கிரியை செய்யணும். வசனம் சொல்லுது பாருங்கள், நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் இருந்தால் இந்த பூமியில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க, மகிமைப்படுத்தப்படுவீங்க, நித்திய ஜீவனை ஆண்டவர் அளிப்பார். ஆண்டவர் கொடுக்கிற கனம் மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அடுத்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மறுபடியும் பாருங்கள். கலாத்தியர் 6:9, 263வது பக்கம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதாவது ஹார்வெஸ்ட், அறுவடை செய்வோம்
என்னது நன்மை செய்கிறதுக்கும் அறுவடைக்கு என்ன சம்பந்தம்? இந்த வசனத்தில் எப்படி சொல்லிக்க, நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீங்கன்னா நன்மைகளை நம்ம அறுவடை செய்வோம், ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வோம் என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு. என்ன அறுவடை செய்வோம்? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுங்க. வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் புரட்டுங்க. பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்துக்கு அடுத்த வருடத்தில் நீதிமொழிகள் எடுத்துட்டிங்களா? 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 779ஆவது பக்கம் 17ஆவது வசனம் பாருங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நல்ல வசனத்தை கவனி. ஒரு ஏழைக்கு நீங்கள் இறங்கி உதவி செய்கிறீங்கன்னு வைங்க, ஒரு 100 ரூபா ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கீங்க, சாப்பாட்டுக்கு உதவி செய்கிறீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஏழைக்கு இறங்கி உதவி செய்தால் அது கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோமா? வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவருக்கே நம்ம கடன் கொடுக்குறோமா? பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? ஆண்டவருக்கு நான் கடன் கொடுக்குறப்பா. ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது தேவன் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்? நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்ததாக எடுத்துக்கொள்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அந்த வாக்கு தத்துவம். நீங்கள் ஏழைக்கு உதவி செய்தால் தேவன் அதை திரும்ப கொடுப்பாராம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராம். ஆசீர்வாதமாக அதை நீங்கள் மனுஷர்கிட்ட எதிர்பார்க்காதங்க, நன்றியை எதிர்பார்க்காதங்க. நன்றி இல்லாமல் நடக்கலாம், உங்களுக்கு நன்மை பெற்றாலும் தீமையாக பேசலாம், ஒன்றும் அதை பற்றி எதிர்பார்க்காதங்க. நன்மை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் அதை கவனித்து அவர் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதம் வரும். அதுதான் அறுவடை. ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வது. ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற காலம் இருக்குல்ல. 3 மாத பயிர் இருக்குது, அதை போட்டால் 3 மாதம் கழித்து அறுவடை பண்ணலாம். 4 மாத பயிர் இருக்கிறது, அது போட்டால் 4 மாதம் கழித்து தான் அறுக்க முடியும். 1 வருஷ பயிர் இருக்கிறத பயிர் செய்தால் 1 வருஷம் கழித்து அறுவடை செய்ய முடியும். அதே மாதிரி ஏற்ற காலத்தில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அந்த நன்மையை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் இரக்கம் உள்ளவங்க, இறங்கி நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கம் வைத்து உங்களுடைய தேவைகளை ஏற்ற நேரத்தில் சந்திப்பார். இதான் அதனுடைய ஆசீர்வாதம். இதில் 2 கொரிந்தியர் ஒரு வசனம் எடுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்துவோம். எதுக்குன்னா கொடுக்கிறதுக்கு, காணிக்கை கொடுக்கும்போது இந்த வசனத்தை சொல்லுவாங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதாலாம் இதை சொல்லுவாங்க. இல்லை பொதுவாக காணிக்கை கொடுக்கும்போது அதை பயன்படுத்துவோம். ஆனால் இந்த வசனத்தை பாருங்கள், இது எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு கவனமாக பாருங்கள். 5ஆவது வசனத்திலேருந்து வாசிக்கணும். 252ஆவது பக்கம் எடுத்துட்டிங்களா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது, தான தர்மம் செய்வது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல், கஞ்சனாய் கொடுக்காதங்க. உங்களால் 10,000 ரூபா கொடுக்க முடியும், ஆனால் ஒரு 100 ரூபா கொடுக்கறது இவ்வளோதான் எங்களால் முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்கள் 10,000 கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாக இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக. உதாரமாக கொடுங்க. ஒரு ஏழைக்கு உதவி செய்வதற்கு பிசினித்தனம் பண்ணாதங்க, லோபத்தனமாக இருக்காதங்கன்னு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவர்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். உங்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். கோடிக்கணக்கான சொத்து, லட்சக்கணக்கான பண வசதி இருக்குது. ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வெறும் 100 ரூபா கொடுக்குற, 500 ரூபா தரன்றது. ஆண்டவர் சொல்றார், ஏன் இப்படி லோபத்தனமாக இருக்கிற? நீ தாராளமாய் உதாரத்துவமாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 6வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது யாருக்கு எதுக்கு சொல்லப்படுது தெரியுமா? ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக தான் அறுவடை. நீங்கள் ஒரு மூட்டை நெல் விதைச்சிங்கன்னா அதுக்கேற்ற அறுவடை. 3 மூட்டை நீங்கள் நெல் விதைச்சா அதுக்கேற்ற அறுவடை கிடைக்கும். எதுவுமே அப்படி தானே. அப்போ சிறுக விதைச்சா சிறுகத்தான் நன்மையை அறுப்பீங்க. நீங்கள் பெருக விதைத்தால் உங்களுக்கு பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் தருவார், அறுவடையை தருவார் என்று. அப்போ நான் பாருங்கள் 7ஆம் வசனத்தில், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். தசமபாக காணிக்கை என்பது சபை கொடுக்கிற, அது வேற.
இந்த இடத்துல சொல்லப்படுவது தர்ம காரியத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். அந்த காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தபோது எருசலேமில் தேவ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. அப்பொழுது பல சபைகளை சார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க பணம் கொடுத்து அந்த விசுவாசிகளை தாங்குவதற்கு கொடுத்து அனுப்பினாங்க. அதை குறித்து பவுல் சொல்லும்போது, நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் கொடுக்க வேண்டாம், விசனை வந்துட்டாங்களே ஏதோ கொடுப்பா, அப்படி வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், வேண்டாம், கட்டாயமாய் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயம், மனதில் நியமித்தபடி. உங்கள் மனதில் சந்தோஷமாக இவ்வளோ கொடுக்க நியமிச்சிங்கன்னா அதை கொடுங்க. உற்சாகமாய் கொடுத்தாதான், முறுமுறுப்பாக கொடுக்காதங்க. வந்துட்டாங்களே ஏதோ கேட்குறாங்களே செய்யணும்ல, உற்சாகமாய் மன மகிழ்ச்சியோட நீங்கள் செய்தாதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியும் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, யாருக்கு நன்மை செய்வது? உற்சாகமாக செய்யணும், மன மகிழ்ச்சியை செய்யணும். யாருக்கு நன்மை செய்யணும்? நற்கிரியை நன்மை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யாருக்கு நன்மை செய்யணும்? கலாத்தியர் 6:9 மறுபடியும் பாருங்கள். கலாத்தியர் 6:9 10வது பாருங்கள். 10வது ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லியிருக்கு. ஒன்று, யாவருக்கும் நம்ம நன்மை செய்யணும். நம்ம கிராமத்தில், பட்டணத்தில், நம்ம இருக்கிற பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும். அதில் ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, மொழி வித்தியாசம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு. யாவருக்கும் உதவி செய்யுங்க. இவங்கெல்லாம் நம்ம சபையை சார்ந்தவங்க இல்லை, இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, இவங்க நம்ம என்னால் அப்படி நினைக்காதங்க. நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன மத நம்பிக்கையில் இருந்தாலும், என்ன மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும், என்ன இனமாக அவங்க நினைத்து கொண்டு இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ தேவையுள்ள மக்களுக்கு, அதான் பாருங்கள், சமயத்திற்கு ஏற்றத்தக்கது, சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் நம்ம உதவி செய்யணுமா. அப்படி உதவி செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 3:27 எடுங்க. நீதிமொழிகள் 3:27 திருப்பங்க. நீதிமொழிகள் 3:27 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பைபிள் வசனத்தை அப்படியே மனசில் நீங்கள் பதித்து கொள்ளலாம்ல. நீதிமொழிகள் 3:27 பாருங்கள். 765 பக்கம் பழைய ஏற்பாட்டில். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நல்ல வசனத்தை கவனிங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, உங்கள் திராணிக்கத்தக்கதாக, உங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியுமா, சந்தோஷமாக கொடுங்க. கடன் வாங்கிலாம் நீங்கள் நன்மை செய்ய வேண்டாம். ஆண்டவர் அப்படி சொல்லுவாண்ட, என்ன இருக்குதோ அதை கொடுத்து உதவி செய். ஆண்டவர் சொல்லும், 2 வஸ்திரம் இருக்குது, ஒருத்தனுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, ஒன்றை கொடுத்து உதவி செய். அப்படி தான் சொல்கிறாரே தவிர நீ கடன் வாங்கி செய்ய, உனக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ சும்மா இரு, அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது, திராணிக்கு ஏற்றபடி அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்லுது. செய்யத்தக்கவர்கள், திராணிக்கு ஏற்றபடி செய்யணும், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். அதான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு பழமொழி. அதுதான் வசனம். செய்யத்தக்கவர்களுக்கு செய், நீ தகாத ஆள்களுக்கு செய்யாத. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம், நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏமாற்றுறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க, பொய்யா சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேவையே இருக்காது, அவங்க ஏழையாக கஷ்டப்படுற மாதிரி நடிப்பாங்க, அது மாதிரி. அதனால் செய்யத்தக்கவர்களா, இவங்களுக்கு இந்த உதவி தேவையா, அதை பார்த்து நம்ம செய்யணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நான் ஆரம்பத்தில் அப்படி தான் நிறைய பேருக்கு வர்றவங்களுக்கெல்லாம், கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஆண்டு சொல்லியிருக்கிறா நம்ம உதவி செய்யணும்னு செய்ய கொண்டிருந்த போது ஒரு சமயம் பாருங்களேன், 2 கையுமே இல்லை. ஒரு நண்பர் வந்தார். இந்த 2 கையுமே இங்கே கட்டாகி இருந்தது, டவல்னால் மூடி இருந்தால். அது அப்படி இப்படி அசைத்து எடுத்தால் 2 கையுமே இல்லை. எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிட்டு. இவர் எப்படி பஸ்ஸில் ஏறுவார், எப்படி டிக்கெட் எடுப்பார்? பஸ்ஸில் தான் வந்திருக்கிறார், 2 கையுமே இது வரைக்கும் கட்டாகிருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு விபத்தில். அப்போ ரொம்ப பரிதாபம் இல்லை, யாருக்கும் அந்த மாதிரி பார்த்தா இறக்கம் வரும்ல. அவர் என்னையா அப்படின்னு கேட்டேன். மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், அந்த திருமணத்துக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, உங்களுக்கு என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தான் கொஞ்சம் பணம் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர்கிட்ட பேசுகிறேன், எனக்கு ஒரு மேலே ஒரு இறக்கமே வரமாட்டேங்குது. பொதுவாக சாதாரணமாக கஷ்டப்படுற ஒருத்தர் பார்த்தாலே ஒரு மனதுருக்கம் வரும், பரிதாபம் வரும்ல, இறக்க வரும். ஆண்டவர் இறக்கமுள்ள தேவன் மாதிரி நமக்குள்ள ஒரு இறக்கம் வரும். 2 கையுமே இல்லை, இவ்வளோ பேர் அவர் கஷ்டப்பட்டு சொல்கிறாரு, இறக்கமே வரமாட்டேங்குது. எனக்குள்ளே அது மாதிரி ஒரு மாற்றம் வரணும்னு எனக்கு சந்தேகம் ஆயிட்டு. நான் சொன்னேன், சரி உங்கள் அட்ரஸ் கொடுங்க, எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம், பக்கத்து ஊர்,
சாத்தான்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறேன். எவ்வளோ பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு? கொஞ்சம் பேர் தானே சொன்னார். அது ஒரு அளவு சொன்னார். சரி, நான் கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்போ கல்யாணத்து அன்னைக்கு காலையில் நான் எங்கள் ஊழியத்துலேருந்து ஒரு சகோதரர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து, ஒரு 7 மனுஷன் வந்தார், 2 கையில் மகளுக்கு கல்யாணமா. ஆனால் நீங்கள் போய் நேரடியாக அவர் வீட்டுக்கு போகாதங்க, அந்த தெருவில் இருக்கிறவிட்ட விசாரிங்க. அவர் வீட்டில் கல்யாணம் நடக்கதான்னு விசாரித்து, திருமணம் நடந்தால் இந்த பணத்தை விட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அவர் போன வேகத்திலேயே அங்கே வரைக்கும் போயிட்டு சைக்கிளில் மெனக்கெட்டு போயிட்டு, அந்த நாள் ஞாபகம் இருக்குது. அப்போ பஸ்ஸு ஓடலை, ஸ்ட்ரைக்கு. அப்போ அதனால் சரி நம்ம பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இவர்கிட்ட நான் காசு கொடுத்து அனுப்புகிற சைக்கிளில் போயிட்டு அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சி விசாரித்து திருப்பி வந்தார். என்ன சொன்னார்னா, கல்யாணமே இல்லை, அவருக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் வந்து கல்யாணம் ஆயிட்டு பொய் சொல்லி இருக்கிறாரு. அங்கே போய் விசாரித்தா அவங்களுக்கு அவருக்கு பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் ஆகிட்டு, இப்போ கல்யாணம்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி போன வீட்டு வாசலில் அவர் உட்காந்துருக்கிறாராம். என்னையாச்சுன்னா ஏதோ பொய்யான காரியெல்லாம் சொல்கிறார். அந்த தெருவில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க, அவர் பொய் சொல்லுவார், ஏமாற்றுவார், இப்படி தான் அப்படின்னு சொல்லி. உண்மையை கேட்டு எனக்கு ஒரு கஷ்டம், உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். பொய்யானதை சொல்லி பாருங்கள். அதனால தான் எனக்கு அந்த இறக்கமே வரலை. அது மாதிரி இன்னொரு முறை ஒரு விதவை தாயார் வந்தாங்க. தன்னுடைய வாலிப மகள் அழைத்து கொண்டு வந்து அழுகிறாங்க. அப்படி என்னன்னு கேட்டால், வீடு ஒழுகுதையா, நான் ஒரு தையல் மிஷின் வச்சு தச்சு என் குடும்பத்தை நடத்துகிறேன், நான் ஒரு விதவை என் மகளை படிக்க வைக்கணும், வீடு ஒழுகுது, கூரை போடணும், மழை காலம் வருதுன்னு அழுகிறாங்க. அவங்கள அழுகிறாங்க. எனக்கு இறக்கமே வரமாட்டேங்குது. ஏதோ சம்திங் ராங்க எனக்கு ஆவியில் ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு, சரி உங்களுக்கு கூரை தானமாக போடணும். ஆமாம், என்னுடைய வீடு இவ்வளோ சைஸ் தான் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டேன். சரி, நான் வந்து எங்கள் ஆள் அனுப்புகிறேன், வந்து பார்த்து உங்களுக்கு அழகாக கூரை போட்டு தந்துடுவாங்க. மழை காலத்துக்கு முன்னால் நீங்கள் போங்க, அட்ரஸ் கொடுங்கன்றேன். இல்லை, நீங்கள் ஆளெல்லாம் அனுப்ப வேண்டாம், இதெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் என்ன முடியுமோ காசு கொடுங்க, நான் போட்டுக்கிறேன்றாங்க. இல்லைம்மா, நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஆகுன்னு நான் விசாரித்து ஆளை வச்சு கூரையே உங்களுக்கு போட்டு தந்துடுறேன், செஞ்சிடறேன், நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு போங்கன்னா அட்ரஸும் தர மாட்டேங்கிறாங்க. வேண்டாம், நீ என்ன முடியுமோ காசு கொடுங்கன்றாங்க. காசுக்காக குறியாக நிற்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போனால் நான் ஆள் அனுப்பி உங்களுக்கு நீங்கள் கேட்குற நன்மையை செய்து தருகிறேன், காசு கையில் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். போயிட்டாங்க அவங்க. பார்த்திங்களா, பொய்யாய் வந்தது. அதே மாதிரி சில ஊழியர்கள் வந்து லெட்டர் எழுதுவாங்க, இனிமேல் சபை கட்டிக்கிட்டு இருக்கோம், பாதியில் நிற்கிது, ஐயா உதவி செய்யணும். பலருக்கு செய்கிறதுனால ஆரம்பத்தில் எனக்கு நிறைய செஞ்சு நிறைய ஏமாற்றப்பட்டதுனால விசாரிக்காமல் செய்கிறதில்லை இப்போ. அதனால் எங்கே போனாலும் விசாரித்து அவங்க நல்ல ஊழியம் செய்கிறாங்களா, நல்ல சபை நடத்துகிறாங்களா, அவங்களுக்கு நம்ம செய்யணும், தகுதி உள்ளவங்களுக்கு. அதான் வசனம் சொல்லுகிறாரு. பார்த்திங்களா, செய்யத்தக்கவர்களுக்கு தான் உதவி செய்யணும், ஏமாற்றவங்களுக்கு இல்லை. நான் சிலர் அனுப்பி பார்த்தா அவருக்கு இடமும் கிடையாது, சர்ச்சும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நான் வந்து இனி நம்ம எதுவும் ஏமாற்றமான ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது, ஏழை ஜனங்க அனுப்புகிற காணிக்கை வீணாக செலவு செய்து விடக்கூடாது என்று விசாரித்து தான் செய்வது. இப்போ வந்து விசாரிக்காமல் செய்கிற ஆண்டோடு கிரவில் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் நம்ம ஊழியத்தை நேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, இந்தியாவின் மாநிலங்கள்லாம் இருக்கிறாங்க. யாருனாலும் அவங்கள விசாரித்து சொல்லுங்கள். அவங்க வந்து நல்ல ஊழியம் செய்கிறாங்க, அவங்க நல்ல ஒரு ஊழியக்காரர், கிராம ஊழியம் செய்வாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்குன்னா அவங்களுக்கு தான் ஆண்டவர் செய்ய சொல்லுவார். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் வந்து அதை விசாரித்து இவங்களுக்கு உதவி செய்தால் அது பிரயோஜனமாக இருக்கும், இவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றவங்களை நீங்கள் அறிந்து செய்யத்தக்கவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்பதாகத்தான் வசனம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுப்பார். யாரும் வந்து உதவி கேட்டால் இப்போ தான் உடனே நான் எதுவும் எஸ் சொல்லுவதில்லை. எழுதி கொடுங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது எழுதி கொடுங்க, அதை வைத்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் வந்து தெளிவாக இவங்களுக்கு செய்ய இந்த ஏவுதல் கொடுத்தா அவங்களுக்கு மாத்திரை செய்யும்போது தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நம்ம கொடுக்குற அந்த பணம் சரியான ஒரு நபருக்கு சரியான விதத்தில் உதவியாக இருக்கிறது. அப்படி செய்யும்போது தான் அந்த பலனையும் ஆண்டவர் நமக்கு தர முடியும். எல்லாருமே நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. சிலர் வந்து போகிற வழியில் கையேந்துவாங்க, குழந்தைகள் வச்சுருவாங்க, குழந்தையா இதுக்கு அதெல்லாம் விசாரிக்காதங்க. உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா சாப்பாட்டு கொடுக்க போகிறீங்க, ஒன்றுக்கும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் ஏமாத்துறவங்க இருப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் இத்தனை பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் ஒன்றுக்கு ஆராய்ச்சி பண்ணாதபடி இருக்கணும். முக்கியமான காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் உதவி செய்யணும். அதனால் செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னது, எல்லாருக்கும் நம்ம செய்யணும், எதுவும் வித்தியாசம் பார்க்காம. ரெண்டாவது, அதே கலாத்தியர் 6 அதிகாரம் 10 வசனம் பாருங்க.
நமக்கு கிடைக்க சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். விசேஷமாக ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கா, விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க. விசுவாச குடும்பத்தார் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள். உங்கள் சபையில் இருப்பாங்க, உங்கள் சர்ச்சில் வர்றதில் எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, ஆதரவற்றவங்க இருப்பாங்க. சிலர் கணவன் இருந்தும் அவங்க வியாதினால் படுக்கையில் இருப்பாங்க, அவங்க வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. அந்த ஏழை குடும்பம் தத்தளித்து கொண்டு இருக்கும். உங்கள் சபையில் இருக்காங்களா இல்லையா? ஆராதனை முடிஞ்ச பிறகு 4 பேர்கிட்ட பேசுகிறீங்களா? நீங்கள் சும்மா அப்படி ஆராதனை வர்றது, அங்கே கையை விட்டு பாட்டு பாடணும், துதிக்க வேண்டியது, வசனம் தரணும், வாக்குத்தத்தம் தரணும், ஜெபிக்க வேண்டியது, முடிஞ்சவொன்னே ஓடிடுறாரு. ஒரு 10 பேர்கிட்ட அப்படி கை கொடுத்து பேசுங்க. உங்கள் சர்ச்சில் எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் 10 பேர்கிட்ட கை கொடுத்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க விசாரிங்க, அன்பு காட்டுங்க. சபை என்பது ஒரு பெரிய குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த பெரிய குடும்பம். அதில் விதவைகள் இருப்பாங்க, ரொம்ப உதவி ஏக்கத்தோட உதவியற்றவர் நிலைமையில் ஆதரவற்றவங்க இருப்பாங்க. நீங்கள் இப்போ அவங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, அவங்க கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் போய் விசாரிங்க, ஒரு 10 பேர்கிட்ட எப்படி இருக்கீங்க, குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கீங்க, ஆராதனைக்கு வர்றீங்களா, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஜெபிச்சு கொள்கிறேன், அன்பை பேசுங்க. அதுக்கு தாங்க சபை. ஒருத்தருடையும் பேசாமல் வர்றது, உட்கார்றது, எழும்பி ஓடுறது. நீங்கள் என்ன விசுவாசி? நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுங்க. அப்படி ஒரு 10 பேர்கிட்ட பேசுனா தேவையில் இருக்கிற மக்களை கர்த்தர் காண்பிப்பார், ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிப்பார், உங்கள்கிட்ட கரெக்டாக கைட் பண்ணுவார். அவங்க வாய் திறந்து கேட்க மாட்டாங்க, நீங்கள் விசாரித்தா அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஆவியானவர் பேசுவார், நீ அவங்களுக்கு உதவி செய். விதவைகளுக்கு உதவி செய்யணும், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அதை செய்யும்போது பாருங்கள், ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். அதனால் உங்கள் சபையில் யார் யார் தேவையில் இருக்கிறாங்க கவனிங்க. உங்கள் சபையில் இருக்கிற ஏழைகள், சிலருக்கு இப்போ வேலை போயிட்டுங்க, வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க 3 மாதம் 4 மாதம், அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? நீங்கள் என்றைக்காவது விசாரிச்சிங்களா? வேலை செய்கிறீங்களா பிரதர்ன்னு கேட்டால் 2 மாதம் ஆச்சு வேலை இல்லை, வேலை தேடிக்கிட்டே இருக்க, கஷ்டம்தான். உங்களுக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, வருமானம் வருது, அந்த 2 வேலை கிடைக்க வரைக்கும் ஒரு உதவி செய்யுங்க. ஒரு ஒரு அரிசி பருப்பு தேவையான பொருள் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்கள வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. அவங்களாம் சபைக்கு வர்றவங்க, நம்மளாம் ஒரே சபையில் இருக்கிறோமே. நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளேயே இருப்பாங்க. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு சகோதரி பாருங்கள், இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க பிள்ளைகளை கூட்டி சர்ச்சுக்கு போகிறது, ஜெபிக்கிறார். கணவர் குடிக்காரர், குடும்பத்தை ஏற்கனவே கவனிக்க மாட்டாரா? இப்போ இவர் சாக்கு போக்கு என்னென்னா, இவ கிறிஸ்தவள் ஆகிட்டா, அவள் சர்ச்சுக்கு போகிறா, அதனால் நான் இவளுக்கு ஒன்றும் தர முடியாது அப்படின்னு, எனக்கு மனைவியே கிடையாதுன்னு பிரச்சனை. கோர்ட்டில் கேஸ் போட்டார் அவர். இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன்னு ஒதுக்கிட்டார். இந்த சகோதரி பாருங்கள், 2 சின்ன பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக இருந்தால் கேஸ் போட்டு இவள் கிறிஸ்தவள் ஆகிட்டா, எனக்கு வேண்டான்றாரு. உண்மை நடந்தது. அவங்க கூப்பிட்டு நீதிபதி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா நான் ஒரு நோயில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வியாதி படுக்கையில் சாக கிடந்தேன், ஜெபம் பண்ணும்போது இயேசு என்னை சுகமாக்கினார் ஐயா, இயேசுவினால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் ஐயா, என் குழந்தைகளுக்கு நான் ஒரு தாயார்ந்து முடிஞ்சதை செய்கிறேன். அப்போ நீங்கள் கணவர் இப்படி சொல்கிறாரு, உங்களுக்கு இயேசு வேணுமா கணவர் வேணுமான்னு கேட்குறாரு, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவன் சொன்னாங்க, எனக்கு 2 பேரும் வேணும், இயேசுவே என்னால் விட முடியாது, என் கணவரை விட முடியாதுன்னு சொன்னாங்க. அவருக்கு பயங்கர கோபம். அவர் வேண்டாம், இவ கிறிஸ்தவள் ஆகிட்டதுனால நான் இந்த 5 பைசா தரமாட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டார். பாருங்க, 2 சின்ன பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த சகோதரி தனித்து விடப்பட்டாங்க. நான் அதை கேள்விப்பட்டு அறிந்து அவனுடைய சாட்சியை கேட்டபோது ஆவியானவர் ஏவினார், நீ ஹெல்ப் பண்ணு. அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம்தான் உதவி செய்கிறோம், கொஞ்சம் வருஷம்தான். இன்றைக்கி பாருங்கள், அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, இயேசுக்குள்ளே உறுதியாக இருந்து அவங்களுடைய பிள்ளைகளில் ஒரு பையன் நல்ல ஊழியம் செய்கிறாங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி விட்டார். கொஞ்ச காலம் நீங்கள் உதவி செய்தால் அந்த குடும்பம் எழும்பிடும். உங்கள் சபையில் இருக்கிறாங்க, உங்கள் சபைக்குள்ளே மாத்திரம் இல்லை, பக்கத்து சபையில் இருக்கலாம், எந்த சர்ச்சுக்கு போனால் என்ன, அவங்க கிறிஸ்தவங்க இயேசு மேலே விசுவாசமாக இருக்காங்களா, விசுவாச குடும்பத்தாரா, கொஞ்ச நாள் நீங்கள் உதவி செய்து தூக்கி விட்டிங்கன்னா அப்புறம் அவங்க எழும்பி 4 பேருக்கு உதவி செய்வாங்க. இதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சபை என்பது ஒரு குடும்பம். உங்கள் ஊழிய சபையில் இருக்கிற எல்லாரை பற்றி ஒருவருக்கொருவர் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அவங்க எங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, எப்படி அந்த குடும்பம் நடக்குது கவனித்து ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசுவார், உதவி செய் என்பதாக. பாருங்கள், இப்போ நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறோம். இயேசுடிக்கிற ஊழியத்தில் 300 பேர் இருக்கிறோம். நாங்கள் பெரிய குடும்பம், இயேசுடிக்கிற குடும்பம்னு சொல்லுவோம். நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் செய்கிறோம். இயேசுடிக்கிற ஊழியத்தில் பெண் பிள்ளைகள் பையங்கள்லாம் ஊழியம் செய்கிறாங்க. மேரேஜ் ஒழுங்காக ஆயிட்டுன்னா அதுக்கு ஒரு பணம் கொடுப்போம்.
மேரேஜுக்கு உதவித்தொகை ஒன்று கொடுப்போம். எல்லாருக்கும் முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். பெண் பிள்ளைகள் தானே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை, மேரேஜ் உதவித்தொகை கொடுப்போம். திருமணமாகி குழந்தை பேர் வரும்போது அந்த பேறு காலத்துக்கு ஒரு பணம் கொடுப்போம், உதவித்தொகை கொடுப்போம். அவங்களுக்கு பேர் காலத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுலாம் இருக்கும், அவங்க ஊழியத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்வோம். ஆஸ்பத்திரியில் சிலர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சில வியாதியில் கஷ்டப்படுறாங்கன்னா, அதாவது அவங்களுடைய எந்த மாதிரி ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுடைய கமிட்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்து உதவி செய்வோம். எங்கள் ஊழியத்தில் 2 விதமான மக்கள். ஒருத்தங்க நல்ல ஊழியம் செய்கிறவங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க. சிலர் சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க, வேலைக்காரங்களாக இருப்பாங்க, சிலர் ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. அந்த தகுதியை பார்த்து அவங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் உதவி செய்வோம். அது மாத்திரம் இல்லை, ஜூன் மாதம் வந்துட்டால் இதெல்லாம் ஆண்டவரை பேசினார். ஜூன் மாதம் வந்துட்டால் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும்ல. இப்போ தான் 1.5 வருஷமாக அப்படியே இருக்குது. ஜூன் மாதம் வந்துட்டாலும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் செய்யணும்ல. அப்போ ஒரு தடுமாற்றம் வரும் பெற்றோருக்கு, என்ன செய்கிறதுன்னு. நாங்கள் எல்லா ஃபீஸும் கட்ட முடியாது, ஆனால் நாங்கள் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற அத்தனை சில்ட்ரன்ஸும் கணக்கு எடுப்போம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, எந்த வகுப்பு படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அவங்களுடைய படிப்புக்கு ஏற்றபடி ஒரு உதவி செய்கிறோம். எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்வோம். அவங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு கஷ்டப்படக்கூடாது என்று முழு ஃபீஸும் கொடுக்க மாட்டோம், அவங்களும் கொஞ்சம் போடணும், நாங்கள் முடிந்த உதவி செய்கிறோம். அது மாதிரி கிறிஸ்மஸ் வந்துட்டால் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கணும், எல்லோரும் சிலர் போனஸ்லாம் கிடைக்க அப்படிலாம் செய்வாங்கல்ல. இப்போ எங்கள் ஊழியத்தில் அது மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் உதவி செய்கிறோம். முதல்ல 1 மாத சம்பளம் எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ ஆண்டவர் சொன்னார், அவனுடைய கிரியைகளின்படிக்கு தான் நான் பலன் கொடுப்பேன். யார் என்ன மாதிரி ஊழியம் செய்கிறாங்களோ அதுக்கேற்ற பலன் தான் கொடுக்கப்படணும். அதனால் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ரூல் வச்சுட்டோம். ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் வந்தாங்க. இவங்க எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுறாங்க. இவங்க டைமே பார்க்காம கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செய்கிறாங்க. இதை சில கணக்கு வச்சுருக்கிறோம். அதெல்லாம் அந்த லீடர்ஸ் கணக்கெடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்றபடி கிறிஸ்மஸ் போனஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த மாதிரி உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க, நல்ல கடினமாக ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாகனம் அங்கே உதவி செய்கிறோம். ஏன்னா இயேசு உடைக்கிறார் எங்களுடைய குடும்பம். முதல்ல எங்களுடைய விசுவாச குடும்பத்தாருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், வசனத்தில் சொல்லியிருக்குல்ல. அப்போ இது எங்கள் விசுவாச குடும்பத்துக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். நாளைக்கு அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு பிஎஃப் பணம் செய்கிறோம். அவங்க ஒரு பங்கு போடுறோம், ஊழியத்திலேருந்து ஒரு பங்கு போடுகிறோம், இன்சூரன்ஸ் காரியங்கள் செய்கிறோம். அவங்களுடைய நன்மை கருதி பல திட்டங்கள் இந்த ஊழியத்தில் செய்கிறோம். காரணம், நாங்கள் ஒரு பெரிய குடும்பம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற விசுவாச குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதன்படி நாங்கள் இந்த ஊழியத்தில் செய்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு சபையும் நீங்கள் அதை செய்யணும். ஒவ்வொரு சபையும் நீங்கள் கட்டாயம் அதை செய்யணும். உங்கள் விசுவாசிகளில் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் வருவாங்க. வசதி உள்ளவங்கள்ட்ட இந்த வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. நீங்கள் செய்யணும். வசதி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி ஏழைகளுக்கு உதவி செய்யலாமே. விதவைகள், உதவி ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யலாமே. இது மாதிரி நாம் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நாம் விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யணும். நீங்கள் யாருக்காவது அப்படி உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் செய்கிறாங்க. எனக்கு தெரிந்த பல கிறிஸ்தவ குடும்பங்கள் வெளியே தெரியாமல் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. அப்படி தான் செய்யணும். வலது கை செய்வதை இடது கை தெரியக்கூடாது இயேசு சொல்லியிருக்கார். அப்படி தான் தர்மம் செய்யணும். அப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்கன்னா இது ஏன் பணம் கிடையாதுங்க. இது நீங்கள் அனுப்புகிற பணம். பல கர்த்தருடைய பிள்ளைகளை அனுப்புகிறத வச்சு நாங்கள் இந்த நன்மை செய்கிறோம். அதனால் பணம் கொடுக்குற உங்களுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால தான் அவங்க பணத்தை கொண்டு இன்னென்ன நன்மை செய்கிறோம் என்று நான் வெளிப்படையாக அறிவிக்கிறேன். என்னுடைய பர்சனலாக நான் செய்கிற காரியம் வெளியே தெரியாது. அது தெரியாமல் செய்யும்படி தேவன் கிருபை கொடுத்து வருகிறார். நான் பர்சனலாக பல ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காரியம் உண்டு, அதை வெளியே சொல்லுவதில்லை. ஆனால் ஊழியமாக செய்யும்போது உங்கள் பணம் நீங்கள் கொடுக்கறத வச்சு செய்கிறோம். அதனால் நாங்கள் எப்படி செலவு பண்ணுகிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில் அப்படி நீங்கள் உதவி செய்யணும். ஆண்டவர் விரும்புகிறார். அதுவும் விசுவாச குடும்பத்தார், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்மஸ் பண்டிகை வந்ததா, உங்கள் சபையிலேயே ஏழைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு கிறிஸ்மஸ் விருந்து கொடுங்க. எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் சிலருடைய வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கே பயந்து வெளியே நிற்கிற மக்கள் கூட உங்கள் சபையில் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். அப்போ அவங்களை கூப்பிட்டு ஒரு நாள் விருந்து செய்து உங்கள் கூட உட்கார வச்சிங்கனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. மூன்றாவது இன்னொரு காரியம் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் திருப்புங்க மத்தேயு
25ஆம் அதிகாரம். இதை வச்சு தான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், இப்படி சொல்லியிருக்கிற, தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள். இயேசு சொன்னதை வச்சு தான் நன்மையான காரியம் செய்கிறதுக்கு எல்லாம் பேசுவோம். எல்லாம் பாருங்கள், இந்த வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 - 40 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது நியாயத்தீர்ப்பு நாளில், ஆண்டவர் வந்த பிறகு நியாயத்தீர்ப்பு நாளில் சொல்லுவது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் ஒன்று சொல்லுவாராம். சொல்லும்போது, நீதிமான்கள், நாங்கள் எப்போ உங்களை அப்படி கண்டோம், பசியோட உடை இல்லாமல் எப்போ கண்டோம், எப்போ உதவி செய்தோன்னு கேட்பாங்களாம். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், 40ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. நன்மை செய்யணும் என்பதற்கு இந்த வசனத்தை வச்சு தான் எல்லோரும் ப்ரீச் பண்ணுவாங்க. உடை இல்லாமல் இருந்தால் உடை கொடுத்தீங்க, பசியோடு இருந்து ஆகாரம் கொடுத்தீங்க. நீ யார் இவங்க? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினைக்கிறோம் வெளியே அது நன்மை எல்லாருக்கும் செய்யணும். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனம் எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? அவங்க சொல்ல, இந்த மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீங்க? யார் அந்த சிறியர்? இங்கே சிறியர்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, யார் அவங்க? என் சகோதரன் சொல்கிறார். ரோட்டில் ஒரு குடிகாரர் இருப்பான், பிச்சை எடுத்து கொண்டு இருப்பான். அவனை இயேசு சகோதரன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் அவனை நேசிக்கிறார், ரட்சிக்கப்பட விரும்புகிறார். ஒருத்தன் கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், அவனை போய் நீங்கள் பார்க்க போனால், ஓ என் சகோதரராகி இவனுக்கு நீங்கள் காவலில் இருந்தால் பார்க்க வந்தீங்கன்னு புகழ்வார்னு நினைக்கிறீங்களா? ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ட்ரெஸ் கொடுத்தீங்க, பசியோடு இருந்து ஆகாரம் கொடுத்தீங்க. குடிகாரனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரு ஏழையில் கஷ்டப்படணும் உதவி செய்தால் இந்த வசனம் அதுக்குரியது அல்ல. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ யார் இந்த சிறியர்? ஆண்டவர் சொல்றார்ல, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கை செய்தீர்கள். இந்த இடத்துல யாரை இயேசு குறிப்பிடுகிறார்? அவருடைய ஊழியர்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை எடுத்து எல்லாரோட ஒப்பிட்டு பேசாதங்க. தர்மம் செய்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, இந்த வசனத்தை ஒப்பிட்டு பேசாதங்க. இது ஒன்லி ஃபார் த சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியம் செய்கிறவங்க. அதுக்கு மத்தேயு 10:42 எடுங்க, அங்கே தான் விளக்கம் இருக்கிறாரு. மத்தேயு 10:42 பாருங்க. 16வது பக்கம் எடுங்க புதிய ஏற்பாட்டில். சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம், யாருங்க? இயேசுனுடைய சீஷர்கள். சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ யார் இந்த சிறியர்? சீஷர்கள். இயேசுவை பின்பற்றி அவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். இவங்க ரோட்டில் பொறுத்தவருக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது எனக்கே கொடுத்தீங்கன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அது சீஷர்கள் என்கிற சிறியர். வசனத்தில் தெளிவார், என் சகோதரர்கள். அவருடைய சீஷர்கள் தான் சகோதரர்கள். அவங்களுக்கு உதவி செய்யும் போது அது ஆண்டவருக்கு செய்த மாதிரி என்று தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அது எல்லாமே சுவிசேஷத்தை நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது நிமித்தம். சீஷர்கள் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். இப்போ தெருவா பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு வேளை உணவு கொடுங்க. ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை காலையிலேருந்து ஊழியம் செய்கிறையாம்பாங்க. அவளை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு கொடுங்க. அது இயேசுக்கு செய்கிற மாதிரி. ஒரு சுவிசேஷகன் அவர் ஊழியம் செய்கிறாரு, தெருவா பிரசங்கம் பண்ணுறார், ஆண்டவருக்கு சொல்ல அவர் கூப்பிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அது ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி. ஒரு பாஸ்டர் ஊராக தெரிந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். அவர் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது இயேசுக்கு செய்த மாதிரி. சுவிசேஷத்தை நிமித்தம் காவலில் இருக்கிறவங்க, திருடிட்டு போனவனை ஜெயிலில் இருக்கிறவனை பார்க்க போனால், என் சகோதரனை பார்க்க வந்தீங்க, அது எனக்கே செய்த மாதிரி ஆண்டு சொல்ல மாட்டார். ஒரு ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒருவனை லாக்கப்பில் வச்சுருக்க, ஜெயிலில் வச்சுருக்கேன்னா அவங்கள போய் நீங்கள் பார்த்து ஆறுதல் சொல்லும்போது இயேசுவையே நீங்கள் பார்க்க வந்த மாதிரி. அதான் அது கருத்தம். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு நல்ல போதகர் எனக்கு தெரியும், அவங்க சபையில் நடந்த ஒரு பிரச்சனையில் அவர் கைது பண்ணி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நான் கேள்விப்பட்ட பிறகு எனக்கு ரொம்ப துக்கம். நான் அவரை பார்க்க போனேன். ஜெயிலில் ஒரு சபை போதகர் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. நான் போய் அவரை பார்க்க போனேன். என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். பொய்யான குற்றச்சாட்டு.
ரொம்ப மன உடைஞ்சார். அவர் சொன்னார், பிரதர், ஒருத்தருமே என்னை பார்க்க வரல, என்னுடைய சபையாரோ என்னுடைய மேல் இடமோ யாருமே என்னை பார்க்க வரல, என் உடன் ஊழியர்கள் ஒரு போதகர் கூட வரல, நீங்கள் என்ன அவருக்கு ரொம்ப ஒரு ஆறுதல். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் ஒருத்தர் ஜெயிலில் வச்சிருந்து அவங்கள போய் விசாரித்து பார்ப்பார். ஊழியத்தின் நிமித்தம் ஒருவர் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருந்து அவங்கள போய் பார்த்து உதவி செய்வது, அதுதான் இயேசுவுக்கு செய்தது. நீங்கள் அறிந்து, அதுதான் பரலோகத்தில் பெரிய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. அதை தாண்ட சொல்கிறார், என் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு. யார் சகோதரன் ஆண்டு சொல்லுவார்? நினச்சி பாருங்க. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். ஆனால் சகோதரர் என்று யாரை சொல்லுவார் ஆண்டவர்? அவருடைய சீஷர்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க, ஆத்மா பாரம் உள்ளவங்க, அவங்களுக்கு செய்தால் அது ஆண்டவருக்கு செய்த மாதிரி. உங்கள் சபைக்கு உங்களை நல்லா போகிறவங்க பண்ண உங்கள் சபை பாஸ்டரை கூப்பிட்டு என்னைக்காவது விருந்து கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்குறீங்களா? நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க, எங்களுக்கு உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்குது, உங்கள் சபை ஊழியருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்கள வாழ்த்தி இருக்கிறீங்களா? அது இயேசுக்கு செய்கிற மாதிரி. அவங்க பாதிக்கப்பட்டால் நீங்கள் போய் விசாரிக்கும் போது இயேசுவை விசாரிக்கிற மாதிரி. அதைத்தான் ஆண்டவர் மத்தேயுவில் சொல்லுகிறார். சும்மா ஏழைகளுக்கு கொடுத்தேன் பரலோகத்துக்கு போயெல்லாம் நினைக்காதுக்கு போக முடியாது. ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், பரிசுத்தமாக வாழணும், அவருக்கு நல்ல இருதயத்தோடு நன்மை செய்யணும். அதுவும் மாதிரி இயேசுடைய சீஷர்களுக்கு உதவி செய்யணும். அவங்க தான் பரலோகத்தில் பலன். நீ ஜெபமும் பண்ணுறதில்லை, ஆத்மாதயமும் செய்கிறதில்லை, பணத்தை வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், பரலோகத்துக்கு போன ஆண்டவர் என்னை கூப்பிடுவார், நீ வா, நான் பசியாக இருந்தேன், சாப்பாடு கூப்பிடவே மாட்டார். அது இந்த உலகத்திலே பலன் கிடைச்சிடும், அவ்வளோதான். பரலோகத்தில் பலன் கிடைக்காது. நீ ஏழைகளுக்கு உதவி செய்தியா, கர்த்தர் திரும்ப கூட உலகத்திலே தந்துடுவார். அது இங்கே உலகத்தில் இந்த பலன் அடைந்து தீர்ந்துருவீங்க. பரலோகத்துக்கு போகணுமானா ஊழியத்தின் மீது கரிசனையோடு ஆத்ம ஆதாயம் செய்கிறவங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறவங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு உதவி செய்தால் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் பெருகும். அறிந்து கொள்ளுங்க. அப்போ அவருடைய சீஷர்கள், அவருடைய நாமத்தை அறிவிக்கிறவங்க மேலே நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க, ஏமாத்துறவங்க இல்லை. ஊழியக்காரன்ற பேரில் சும்மா ஏமாற்றி கொண்டு ஊழியமே செய்யாமல் ஊர் சுற்றி கொண்டு இருக்கிற சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்மார் இருக்கிறாங்க, பிஷப்மார்கள் இருக்காங்க. ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னது கிடையாது, ஒருத்தரை ரட்சப்புகளை நடத்துவதில்லை. வெறுமனை அங்கி போட்டுக்கொண்டு பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு செய்கிற ஒரு சிறு கூட்டம் இருக்கிறார். எல்லாரும் இல்லை, பெரும் கூட்டம் நல்லா பாடுபட்டு உழைத்த ஊழியம் செய்கிறாங்க. ஒரு சிறு கூட்டம் ஏமாற்றுகிறவங்க சுற்றி தெரிகிறாங்க. இதை சொல்லி வயிறு தான் உடைய தேவன், வைத்த பிழைப்புக்காக அவங்களுக்கு செய்தா ஆண்டு சொல்லுவார், நீ ஏமாத்துறவனுக்கு ஏன் கொடுத்த, நீ அவனுக்கு கொடுத்து அவனை கள்ளன் ஆக்கிட்ட, உனக்கு தரம் இடரல் ஆயிட்டான் அப்படின்னு உங்கள் பலனே இல்லாமல் போயிடும். நீங்கள் நல்ல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு கொடுத்தாதான் பரலோகத்தில் அது அங்கீகரிக்கப்படும். நீங்கள் கள்ளனுக்கும் துன்மார்க்கனுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் கள்ள போதகனுக்கும் ஏமாற்றுகிற பொய்யனுக்கும் நீங்கள் கொடுத்த ஊழியத்தை கொடுத்தேன்னு ஆண்டு சொல்லுவார், இது ஏன் பங்கில் வரல, பரலோகத்தில் வரலன்னு சொல்லிடுவார். அதனால் யாருக்கு செய்கிறீங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் கொடுக்குற பணத்தை வைத்து, அதை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்களா, 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்களா, அது மூலம் ஆத்மா ரட்சிக்கப்படுறாங்களா, கவனித்து உதவி செய்தா அப்பா ஆண்டு சொல்வார், இந்த சிறியரில் ஒருவனாகிய என் சகோதரனுக்கு நீங்கள் செய்தீங்க. ஏமாத்துறவனை சகோதரன் சொல்ல மாட்டார். அவங்க பிசாசின் ஊழியக்காரர் என்று பைபிள் இருக்கு, சாத்தானுடைய ஊழியக்காரர்கள். அவங்க கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள ஊழியர்கள், சாத்தானுடைய ஊழியத்தை நிறைவேற்றவங்களும் இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு அவங்க வேடம் அணிந்து கொண்டு சுற்றி தெரிகிற அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்து உதவி செய்தீங்க, இருக்கிறதை இழந்து போயிடுவீங்க. அதனால் நீங்கள் யாருக்கு செய்யணும்னு கவனிக்கணும். உங்களுடைய பணம் வீணாகி விடக்கூடாது. அதனால தான் பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கிறாரு. நீங்கள் நல்ல ஏழை ஊழியக்காரங்க எத்தனையோ பேர் தெருக்களில் பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரிந்த நிறைய சுவிசேஷங்கள் ஊழியக்காரங்க இருக்காங்க. உண்மையாக ஊழியம் செய்கிற பாஸ்டர்மார் தெரியும், எனக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற நல்ல சுவிசேஷங்கள் தெரியும். அவங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுத்து ஒரு கிஃப்ட் கொடுத்து உற்சாகப்படுத்துவது உண்டு. அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு சரியான ஆளுக்களுக்கு செய்தால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதனால தான் நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் இவருக்கு செய்யலாமா அப்படின்னு. கர்த்தரே உங்களை வழி நடத்துவார், கைட் பண்ணுவார்.
பாருங்கள், வட இந்தியாவிலிருந்து நாம் இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சவொடனே தொடர்பு கொண்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பாஸ்டர்மாரெலாம் இருக்கிறோம், கிராமத்தில் சபை நடத்துகிறோம், கொரோனா காலத்தில் சர்ச்சை நடத்த முடியல, கஷ்டப்படுகிறோன்னு சொல்லி வட இந்தியாவிலிருந்து அப்படின்னு அங்கே கர்த்தர் ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு ஊழியத்தின் ஆட்கள் தந்திருக்கிறார். உடனே அவங்களோட தொடர்பு கொண்டு இவங்களை போய் விசாரிங்க, இந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் விசாரித்து அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். சரியான ஆள் மூலமாக சரியான தேவை உள்ள மக்கள் கையில் அது போய் கிடைக்கணும். அதான் முக்கியம். இடையில ஏமாற்றி விடுகிற மக்கள் இருக்கிறாங்க, அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதனால தான் நாங்கள் விசாரித்து செய்வது. கிறிஸ்மஸ் வந்துட்டா ஒரு ஏழை ஊழியக்காரங்க ரோடாக பிரசங்கம் பண்ணி தெருவா பிரசங்கம் பண்ண எத்தனை பேர் சிறுவர் ஊழியம் செய்கிறாங்கங்க. அவங்களாம் வெளியே தெரியாது, சிறுவர் ஊழியம் செய்கிறாங்க. தெருவா போய் கிராம சின்ன பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற சிறுவர் ஊழியத்துக்கு நம்ம யாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவதில்லை. நாங்கள் பாருங்கள், அதனால் ஒரு 20-25 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாக வாங்கி கொடுத்தோம், நல்ல உற்சாகமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அது ஆண்டவருக்கு சந்தோஷம். ஆண்டவருக்கு பெரிய உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ நீங்கள் பணத்தை வீணாக்காதங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் வந்துருமே சொன்னார், பிரதர் நான் ஜெபம் பண்ணி தேவனுடைய தெளிவான நடத்தது இல்லாமல் 5 பைசா காணி கொடுக்க மாட்டேனார். நான் நிறைய கொடுப்பேன் கர்த்தருக்காக, அதுதான் கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்கிறார். அதனால் வர்ற எல்லாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். நான் வந்து கொடுக்குறேன்னு தெரிஞ்சு பலர் வருவாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓப்பனாக சொல்லிடுவேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சொன்னால் உங்களுக்கு தருவேன், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அளவு நான் கொடுக்குறேன். நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் காண்பிப்பார், அவங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன் பிரதர், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார். அதுதான் சரியான முறை, ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுங்க, அப்போ எப்பவும் பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலோடு செய்யணும். நான் சொன்னேன் ஏற்கனவே, என்னுடைய பையில் 2 கவர் இருக்கும். ஒன்று ஊழியர்களுக்கு கொடுக்கிற ஒரு தசம்பாகம், இன்னொன்று ஏழைகள் மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது ஆதரவற்ற மக்களுக்கு கொடுக்கிற தசம்பாகம் எப்போ என்னுடைய கைப்பைக்குள்ளே வச்சுருப்பேன். போகிற வழியில் அங்கங்கே சந்திக்கும் போது ஆண்டவர் யாருக்கு கொடுக்க சொன்னாலும் கொடுக்க ரெடியாக, பெரும்பாலும் நான் அப்படி ரெடியாக இருப்பேன். ஒரு சமயம் எனக்கு ஞாபகம் இருக்குது, சென்னையிலேருந்து வரும்போது ஒரு வீட்டில் ஜெபிச்சுட்டு வரும்போது காணி கொடுத்தாங்க, நல்லா இவ்வளோ சைஸ் கவருக்குள்ளே வைத்து. நான் உடனே அதை எண்ணி பார்க்கல, வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி அப்புறம் திறக்கிறது, அதை அப்படியே பைக்குள்ளே வைத்திருந்தேன். வர்ற வழியில் ஒரு டீ கடையில் டீ குடிப்பதற்கு வண்டியை நிறுத்தினாங்க டிரைவர். அப்போ நானும் கொஞ்சம் இறங்கி நின்றேன். அப்போ ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர், நான் முன்ன பின் அவர் பார்த்ததில் பழகலை, நம்மளே தெரியல, ஓடி வந்து பேசினார், பிரதர் என்று சொல்லி சந்தோஷமாக பேசினார். அவர் வந்து என்னை பார்த்துட்டு சந்தோஷமாக வந்து பேசினார், வேறு ஒன்றும் அவர் எதிர்பார்க்கலாம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட எப்படி இந்த கிராமத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு வந்து ஆந்திர மாநிலம், நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு போ, இந்த கிராமத்துக்கு போன்னு சொன்னார். இங்கே வந்து ஊழிங்க யாருமே தெரியாது, இப்போ தமிழ் கற்றுக்கொண்டேன், நிறைய ஆத்மாக்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு சந்தோஷமாய் சொன்னார். அவர் ஒரு எதிர்பார்ப்பு மேலே ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் பேசினார், உன் காணிக்கை அவன்கிட்ட கொடுன்னு சொன்னார். அந்த கவரில் எவ்வளோ இருக்குன்னு கூட நான் எண்ணலை. ஆண்டவர் சொன்னார், அது அப்படியே கொடு என்று சொன்னார். நான் அதை அப்படியே அந்த கவரை எடுத்து, இதை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், நீங்கள் சந்தோஷமாக ஊழியம் செய்யுங்கன்ட்டு வந்தேன். அதில் எவ்வளோ இருந்துன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் கொடுக்க சொன்னார். ஒரு முறை ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு வரோம், இதே மாதிரி ஒரு டீ கடையில் டீ குடிக்க எல்லோரும் இறங்குனாங்க, நானும் இறங்கி அப்படி நின்றேன், அந்த கடையை பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு ஊழியக்காரர் ஓடி வந்தார், வந்து ஒரு பாஸ்டர், அவர் சொன்னார், இங்கே சபை வச்சிருக்கேன் பிரதர், இப்படி நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நல்ல அவரோட பேசும்போது ஆத்ம பாரமுள்ள ஒரு மனிதர். அவர் ஒன்றும் எதிர்பார்க்கல, அவ்வளோதான், அன்பாக பேசி கொண்டு இருந்தார். ஆவியானவர் பேசினார், நீ அவனுக்கு கொடு என்று சொல்லி. அப்போ நான் வந்து பைக்கெட்டில் இந்த காணிக்கை எடுத்து அவர் கையில் நான் கொடுத்தேன். நான் அப்படியே பார்த்தார், எதுக்கு பிரதர்னார். இல்லை, கர்த்தர் கொடுக்க சொல்கிறாரு, உங்களுடைய தேவை இதன் மூலமாக சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, கர்த்தர் அதை அறிந்து சரியாக நம்மளை சந்திக்க வைப்பார், சரியான ஊழியக்காரர் நம்மளை நடத்துவார். நான் ஜெபம் பண்ண, உங்களுக்கு சித்தமில்லாத யாரும் என்னை சந்திக்கக்கூடாது, உங்களுக்கு சித்தமானவங்க தான் என்னை சந்திக்கணும், இந்த காணிக்கை சரியான ஆள் கையில் நான் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி தான் எடுத்து வைப்பேன். அழகாக கர்த்தர் நடத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வழி நடத்துதலோடு செய்யுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அந்த ஊழியக்காரங்களுக்கு, அது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு, பாஸ்டர்மார்கள், போதகர்கள், சிறுவர் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் யாரும் காணிக்கை கொடுப்பது இல்லை. அவங்கள கண்டுபிடிச்சு நீங்கள் கொடுத்து உதவி செய்த ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க. இப்போ என்ன, நீங்கள் டிவியில் பார்த்தனால மோகலாச சொல்கிறீங்க, ஆனால் நான் பரலோகத்துக்கு போகும்போது நான் விசுவாசிக்கிறேன், நிறைய பேர் ஒன்றுமே தெரியாத அநேகரை கர்த்தர் பரலோகத்தில் மேன்மையாய் கனப்படுத்துவார். அவங்கெல்லாம் டிவிலே வரல, அவங்க பேர் வால் போஸ்டே இல்லை, யாருக்கும் தெரியாது, ஆனால் தெருவாக பிரசங்கிக்கிறாங்க சுவிசேஷத்தை. அவங்க தான் பரலோகத்தில் மேன்மையாய் கனப்படுத்தப்படுவாங்க.
உண்மையில் நான் அப்படிப்பட்ட பலரை என் ஊழிய பாதையில் சந்தித்திருக்கிறேன். பாஸ்டர்மார்கள், சுவிசேஷகர்கள், சிறுவர் ஊழிய செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களை ஆண்டவர் கைட் பண்ணுவார். நான் ஆண்டவரை இந்த காணிக்கை நான் யாருக்கு கொடுக்கணும்னு ஜெபிச்சிங்கன்னா சரியான ஒரு ஊழியக்காரர் கைட் பண்ணுவார். அவங்களுக்கு செய்து பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மெய்யாய் பலிக்கும். அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் என் சகோதரரான இவர்கள். சும்மா ரோட்டில் நிற்கிறவன்னு அவனுக்கும் உதவி செய்கிறது சகோதரன் சொல்ல மாட்டார் ஆண்டவர். அது ஏழைகளுக்கு உதவி செய்வார், அதுக்கும் பலன் உண்டு. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் திரும்ப தருவார். இந்த உலகத்தோடு பலன் முடிஞ்சிடும். ஆனால் ஊழியர்களுக்கு உதவி செய்யும் போது பரலோகத்தில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீங்க. அதனால மத்தேயு 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே தேவனுடைய ராஜ்யம் கட்டுமான பணியோட சம்பந்தப்பட்டது. நீங்கள் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. ஊழியம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதோடு சம்பந்தப்பட்டது தான் மற்ற 25 அதிகாரத்தில் இயேசு சொல்லுவார். அதனால் இந்த வசனத்தை வச்சுட்டு ஏழைகளுக்கும் இவங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் பரலோகத்தில் ஆண்டவர் கனப்படுத்துவார்னு நினைக்காருங்க. அதுக்குரிய பலன் இந்த உலகத்தில் கொடுக்கப்படும். நன்மை செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க, அது தேவன் விரும்புகிறார். அதே சமயத்தில் நீங்கள் முக்கியமாக விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. ஊழியர்களை கண்டுபிடித்து, ஏழை ஊழியர்கள் கண்டுபிடித்து உதவி செய்யுங்க. இனிமேல் கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு ஏழை ஊழியக்கான குடும்பமாக இன்வைட் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. சபையிலையாவது மாதந்தோறும் காணிக்க வரும். ஆனால் தெருவா பிரசங்கிக்கிற நிறைய சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே காணிக்கையெல்லாம் கொடுப்பது இல்லை. அவங்களை யாருக்குமே தெரியாது. அவங்க ரோட்டில் நின்று டாக்ஸ் கொடுப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, இருக்கிறத வச்சு வாழுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு உடை எடுத்து கொடுத்து ஒரு விருந்து கொடுத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் சகோதரன், என் ஊழியத்தை செய்கிறவன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன், ஆண்டவர் அவங்கள தான் சகோதரன் என்று சொல்லுவார். என் சீஷன், என்னுடைய நாமத்தை பறைசாற்றுகிறவன், அவங்களுக்கு உதவி செய்யுங்க.